ஜீவன் பெற்றுக்கொள்ளேன்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளேன்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து 2 வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வசனம் வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை. இந்த 2 வேத வசனங்களை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்துவை தாங்கள் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள இந்த சகோதரர் இன்று ஞானஸ்நானம் எடுக்க ஆயத்தமாக வந்திருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஞானஸ்நான ஆராதனை என்பது மதமாற்றம் செய்யும் வெறும் சடங்கு அல்ல. ஞானஸ்நானம் ஒருவனை கிறிஸ்துவனாய் மாற்றுகிற அனுசரணமும் அல்ல. ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற விசுவாசிக்க ஞானஸ்நானம் கொடுப்பது வேத ஒழுங்கு. ஞானஸ்நானம் ஒரு பொருளற்ற செயலும் அல்ல, இது பொருள் நிறைந்த புனித சடங்கு. ஞானஸ்நானம் எடுப்பதின் மூலம் ஒருவர் தன்னை கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலோடு இணைத்துக் கொள்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று இயேசு கட்டளையிட்டுள்ளார். ஞானஸ்நானம் எடுப்பதின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோம். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் இரட்சிக்கப்படுவான் என்று இயேசு கிறிஸ்துவின் அவசியத்தையும் இரட்சிப்புடன் இணைத்தே கூறியுள்ளார். திரித்துவத்தில் ஒரே ஒருவரான இயேசு மனிதனாய் அவதரித்த நிமித்தம் நமக்கு முன்மாதிரியாக இருக்கும்படிக்கு இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்று ஞானஸ்நானம் பெற்றார்கள்.
வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள எங்கள் அன்பின் தெய்வமே, பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த கால வேளைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சபையில நிலைநாட்டப்பட்டு ஆண்டவரே கர்த்தருக்காக உண்மை உத்தமமாய் வாழ்ந்து உடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சபைக்கு கொடுத்த ஆண்டவரே அந்த ஞான ஐக்கியத்தின்படியும் கட்டளையின்படியும் ஆண்டவரே இந்த கர்த்தாவை காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே இந்த ஞானஸ்நான ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து எப்படி இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் யோர்தானில் எடுத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே குமாரனை குறித்து சாட்சியிட்டாரோ அதே தேவ பிரசன்னம் இங்கே நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த தண்ணீருடைய அசுசிகளை கர்த்தர் மாற்றி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே ஞானஸ்நானத்துக்கு இதை கர்த்தர் அதிகாரப்படுத்துவீராக. இந்த நாம மகிமைப்படட்டும். நீ ஜெபத்தை கேட்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிற பப்ளு பிரதரை பார்த்து சில கேள்விகளை கேட்கிறேன். சுமார் 2025 வருடத்திற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து கன்னிமரியின் வயிற்றில் ஜனித்து மனுக்குல பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில மரித்து 3.5 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் தன்னுடைய பெற்றோருடைய பார்வையில் வளர்ந்து 3.5 ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி மனுக்குல பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அவரை நம்புகிற ஆயத்தமாய் இருக்கிறவர்களை சேர்த்துக்கொள்ள வருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல, இந்த நாள் முதல் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு உடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகை பரியந்தமும் கர்த்தருக்காக உண்மை உள்ள உத்தமம் உள்ள சாட்சியாக நிலைத்திருப்பீர்களா? நீங்க கொடுத்த வாக்கின்படியும் தேவன் சபைக்கு கொடுத்த கட்டளையின்படியும் ஏனஸ் பப்ளுவாகிய உங்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். முடிவு பரியந்தம் நிலைத்திரு, வாடாத ஜீவ கிடத்தை கற்றுக் சின்னஞ்சிறுவாயது என்னை குறித்து விட்டார், தூரம் போயிலும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளென்று இப்பொழுது தண்ணீர் இருக்கிறது. ஒருவேளை உங்களில் யாராவது மனம் திரும்பி ஞானஸ்நானத்திற்காக ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இப்போ தயவாய் வந்து என்னுடைய சமூகத்தில் அவருடைய கற்பனையை நீங்கள் கை கொள்ளலாம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தாவை காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாக்கினீர். ஆண்டவரே இந்த நாளிலும் கூட பப்ளு பிரதர் ஞானஸ்நானம் எடுக்கவும் ஆண்டவரே தகப்பனே நீதியை நிறைவேற்றவும் கற்பனைக்கு கீழ்ப்படியவும் கர்த்தர் நீர் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காக தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர் உண்மையுத்தமாய் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. கிருபை கர்த்தர் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.